ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முருங்கை இலை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முருங்கை இலை ரொம்ப ஹெல்தி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதில் சட்னி கூட பண்ணலாம். எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்துன்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் நம்ம காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். தக்காளி நான் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிக்கு பதிலாக. ஸோ இந்த சட்னி ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் புளி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முருங்கை இலை சேர்த்தாச்சு. ஸோ இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு ஸோ இந்த முருங்கை இலை நல்லா குக் ஆகணும். நல்லா வதங்கின பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது கூட நம்ம ஒரு கப் தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சுட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ முருங்கை இலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.